ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎம் செய்த ஒரு செயல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி தமிழகத்தில் இதுவரை காணாத பெரிய ஒரு மாற்றமானது நடந்தது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக தாள்கள் வெளியானது. அப்போ யாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக அதை கண்டுகொள்ள. ஆனால் அவருடைய கட்சி ஆரம்பமும் ஆச்சு, அதே போல் அவருடைய கட்சிக்கு நிறைய விஷயங்களும் செய்தார். அப்போ கூட பெருசாக அந்த கட்சி வளருமாங்கிறது தெரியாமல் இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக தாள்கள் வெளியானது. அப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக யாருக்கும் அரசியலில் மாற்றம் ஏற்படுங்கிறது தெரியல. ஆனால் அவர் போட்டியிட்ட பிறகு அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்கள் மனதில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அதனால் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திமுக அதிமுக ஆட்சியை கவிழ்த்து தாவேகா கட்சியை வெற்றி பெற செய்தனர். தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றார் தாவேகா கட்சி. ஸோ அந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கு பிறகு 118 இடம் பெரும்பான்மைக்கு தேவைங்கிறதுனால கூட்டணி வைக்க போராடினார். அந்த போராட்டங்களுக்கு பிறகு கூட்டணி கிடைத்து ஃபைனலாக முதலமைச்சர் சீட்டில் உக்காந்தார். மே 10ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். பதவியேற்ற அன்றைய நாளிலிருந்து இப்போ வரைக்குமே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தமிழக மக்கள் நலன் கருதி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்துட்டு வராரு. யாராவது ஏதாவது தவறு சொன்னாலும் அதை திருத்திக்கிறாரு. அதே சமயம் என்ன தவறு நடந்தாலும் உடனே தட்டி கேட்குறாரு. அதனால் இந்த ஆட்சி நல்லாட்சியாக அமையணும்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட ஒரு சில கேள்விகளை எழுப்பி அதை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருந்தார். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஓகே, அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே கருதி ஃபைனலாக மே 15ஆம் தேதி எல்லா மகளிர்களுக்குமே உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சொன்னாலும் அது நியாயமாக கரெக்டாக இருந்தால் உடனே அதை செய்துடுறாரு. இதனாலேயே இவர் ஒரு பாராட்டத்தக்க சிஎம்மாக மாறுறாருங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்படி அவர் ஒரு விஷயத்தை இன்னொன்று பெருசாக மாற்றிருக்கிறாரா. அது என்னன்னா, சேரில் வெள்ளைத்துண்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிறுமி ஒருவர் சொல்லியிருக்காங்களா. அதை கேட்ட உடனே அந்த இதை மாற்றிருக்கிறாரா விஜய். ஸோ இந்த ஒரு செயல் செய்ததுனால ஒரு குழந்தை கூட சொன்னால் அதை உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பாராட்டு மேலே தற்போது பெற்றுட்ருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சியான விஷயத்தை பொதுவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் அமைப்பாளர் தற்போது சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அரசு அலுவலகங்களில் நீண்ட காலமாக பின்பற்றி வரக்கூடிய துண்டு கலாச்சாரத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கைவிட்டுள்ளார். அதாவது அந்த சேரில் அலுவலகங்களில் நீண்ட காலமாக அந்த வெள்ளை துணி கண்டிப்பாக இருக்கோ, அந்த ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இப்போது கைவிட்டிருக்கிறார். அதுதான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி இதற்கு காரணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணிப்பூரை சேர்ந்த 14 வயது சிறுமியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான லிசியா பிரியா கங்குசூமின் கோரிக்கை ஏற்று அவர் இதனை செய்துள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் இருக்கையில் துண்டு விரிக்கக்கூடிய கலாச்சாரத்தின் பின்னணி மற்றும் அதனை விஜய் கைவிட்டது ஏன் என்பது பற்றி சுவாரஸ்யமான தாள்களை இப்போ வெளியாகி இருக்கு. அதை தான் உங்ககிட்டையும் சொல்ல போகிறேன். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று செயல்பட்டு வருகிறார். தினமும் தலைமை செயலகம் அவர் பணியாற்றி வருகிறார். அதிகாரிகளோடு பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில்தான் விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில் வெள்ளை துண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய போட்டாக்கள் வெளியாகின. இருக்கையில் வெள்ளை துண்டு விரிப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்து நடைமுறையாகும். அதோடு இது விஐபி கலாச்சாரமாகும். இதனால் அதனை கைவிட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் லிசியா பிரியா கங்குசுபம் விருப்பம் தெரிவித்திருந்தார்.
இது தொடர்பாக அவர் நேற்று முன்தினம் தனது எக்ஸ் பக்கத்தில் அலோ விஜய் சார், இந்தியாவில் இருக்கைகளில் துண்டு பயன்படுத்தக்கூடிய இந்த நடைமுறையை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? முதல்வர்கள் என்பதவர்கள், விஐபி என்பது மக்களுக்கு நன்கு தெரியும். இந்த துண்டு பயன்படுத்தக்கூடிய முறையை இனி அமைச்சர்கள், IAS அதிகாரிகள், சிறிய அதிகாரிகள் வரை பின்பற்றுவார்கள். நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீர்கள். இதனால் இந்த மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கூறியிருந்தார். இதன் மூலம் இருக்கைகளில் துண்டு விரிக்கக்கூடிய நடைமுறையை கைவிட வேண்டும் என்பது அவர் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேக் செய்து தெரிவித்திருந்தார். இதையடுத்து நேற்று நடந்த மீட்டிங்கில் விஜய் தனது இருக்கையில் வெள்ளை துண்டு பயன்படுத்துவதில்லை. அவர் இருக்கையிலே அமர்ந்து தன்னை சந்தித்த பலரிடம் பேசினார். இது தொடர்பான போட்டோவையும் லிசியா பிரியா கங்குஜம் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில், நன்றி விஜய் சார், நீங்கள் சாமானிய மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிறீர்கள் என்பது உங்களுடைய செயல் மேலும் நிரூபிக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றம் வரத்தான் போகிறது என்று கூறியுள்ளார். ஸோ அந்த ஒரு வரி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி ட்ரெண்ட் அடிச்சிட்ருக்கு. இது பார்க்க ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. இருக்கைகளில் வெள்ளை நிற துண்டு பயன்படுத்துவதன் பின்னணியில் சில முக்கிய விஷயங்கள் இருக்குது. அதாவது விஐபிகளுடைய தலையில் உள்ள எண்ணெய் இருக்கையில் ஒட்டுவதை தவிர்க்க இந்த வெள்ளத்துண்டு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுது. அது மட்டுமின்றி ஆங்கிலேயர்கள் கோட் சூட் அணிவதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இதனால் நீண்ட நேரம் அமரும்போது வேர்வை வெளியேறும். இப்படி வெளியேறக்கூடிய வேர்வை பருத்தியால் உருவாக்கப்பட்ட இந்த துண்டு உறிஞ்சிவிடும். அதுக்காகவும் போடப்பட்டதாக சொல்லப்படுது. இது தவிர நாற்காலியில் வெள்ளை நிற விரிக்கும் போது சிறிய கரை இருந்தாலும் கூட எளிதாக தெரிந்துவிடும். இதனால் விஐபிகள் கரையில்லாத இருக்கையில் அமர்வதை பார்த்தவுடன் உறுதி செய்து கொண்டு நம்பிக்கையோடு அமர முடியும். அதோடு விஐபி மற்றும் விவிஐபிகளை தனித்து காட்டவும் இந்த வெள்ளத்துண்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனால் இப்படி துண்டு போட்டு அமரக்கூடிய நபர்கள் தான் விஐபி என்று தனித்து காட்டக்கூடிய நடைமுறையும் இருந்தது. இந்நிலையில்தான் இத்தகைய பிரஸ்டீஜ் கள்ளித்துணவுமான வெள்ளை துண்டு நடைமுறையை கைவிட வேண்டும் என்று மணிப்பூரை சேர்ந்த 14 வயது இயற்கை ஆர்வலரும் சிறுமியுமான லிசியா பிரியா கங்குஜமன் கூறிய நிலையில் விஜயின் இருக்கையில் வெள்ளை துண்டு பயன்படுத்துவது கைவிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினாதான் அது அழகு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதாங்கிறதாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த சிறுமி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பெண்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்களை சிஎம்மாக பார்த்தாலும் நிறைய பேர் எங்கண்ணன் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரும் மகிழ்ச்சியை இப்போ வரைக்கும் அடைஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த சிறுமி சொன்னதுக்கு அவர் செவிசாய்ச்சது பெண்கள் எல்லாருக்குமே இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்காகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தற்போது இதுதான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸுள்ள உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.